வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 10 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி சென்செக்ஸ் நிதி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தால் உயர்வில் முடிந்தது. நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமை 24,206.90 புள்ளிகளில் 1.02 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. சென்செக்ஸ் 77,569.39 புள்ளிகளில் 1.08 விழுக்காடு உயர்வுடன் நிறைவடைந்தது. நிஃப்டி பேங்க் 58,045.90 புள்ளிகளில் 1.39 விழுக்காடு உயர்வுடன் நிறைவடைந்தது. ரிலையன்ஸ் ஆக்சிஸ் வங்கி வெள்ளிக்கிழமை சிறந்த ஆதாயகர்களாக திகழ்ந்தன. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2.19 விழுக்காடு உயர்வுடன் ரூ. 1307.80 முடிந்தது. ஆக்சிஸ் வங்கி 2.09 விழுக்காடு உயர்வுடன் ரூ. 1323.70 நிறைவடைந்தது. டெக் மஹிந்திரா 2 விழுக்காடு உயர்வுடன் ரூ. 1454.80 நிறைவடைந்தது. உலக வங்கி இந்தியாவின் கூரை சூரியசக்திக்கு $4.20 பில்லியன் திரட்டும். உலக வங்கி இந்தியாவின் கூரை சூரியசக்தி திட்டத்திற்கு $4.20 பில்லியன் தனியார் நிதியை திரட்டவும் $800 மில்லியன் நேரடி கடன் வழங்கவும் திட்டமிட்டுள்ளது. இந்த முன்முயற்சி இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்குகளை துரிதப்படுத்தும். இந்தியன் வங்கி முதல் காலாண்டு லாபம் 10 விழுக்காடு உயர்ந்து ரூ. 3273 கோடி. இந்தியன் வங்கி Q1 FY27 ரூ. 3273 கோடி நிகர லாபம் பதிவு செய்தது. கடந்த ஆண்டின் 20 பைசா 973 கோடியிலிருந்து 10 விழுக்காடு உயர்வு. வருவாயும் ஆண்டுக்கு ஆண்டு 11 விழுக்காடு அதிகரித்தது. மகாராஷ்டிரா வங்கி முதல் காலாண்டு நிகர லாபம் 27 விழுக்காடு உயர்வு. மகாராஷ்டிரா வங்கி Q1 FY27 ரூ. 2020 கோடி நிகர லாபம் பதிவு செய்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 27 விழுக்காடு உயர்வு. வலுவான கடன் வளர்ச்சி மற்றும் மேம்பட்ட சொத்து தரம் இதற்கு காரணம். ஜூன் மாதம் பங்கு பரஸ்பர நிதி வரவு 26 விழுக்காடு உயர்வு. AMFI தரவுகள் படி ஜூன் மாதம் பங்கு பரஸ்பர நிதி நிகர வரவு 26 விழுக்காடு உயர்ந்தது. மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் நிதிகள் அதிக முதலீட்டாளர் ஆர்வத்தை ஈர்த்தன. இந்த தரவுகள் சில்லறை முதலீட்டாளர்களின் தொடர்ச்சியான பங்கேற்பை பிரதிபலிக்கின்றன. ஷபூர்ஜி பல்லோன்ஜி ரீஃபைனான்சிங்கிற்கு ரூ. 15,000 கோடி பத்திரம் வெளியிட திட்டம். ஷபூர்ஜி பல்லோன்ஜி குழுமத்தின் துணை நிறுவனம் பெரிய மறுநிதியளிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுமார் ரூ. 15,000 கோடி மதிப்புள்ள ரூபாய் பத்திரங்களை வெளியிட உள்ளது. இந்த நடவடிக்கை முதலீட்டாளர்களின் கவலைகளை குறைத்துள்ளது. நிதி அமைச்சகம் வெளிநாட்டு நாணய திரட்டல் கூட்டத்திற்கு கடன் வழங்குனர்களை அழைத்தது. நிதி அமைச்சகம் ஜூலை 13 அன்று வெளிநாட்டு நாணய நிவாசி அல்லாத கணக்குகள் மூலம் நிதி திரட்டலை மதிப்பாய்வு செய்ய கடன் வழங்குனர்களை கூட்டத்திற்கு அழைத்துள்ளது. உலகளாவிய நாணய அழுத்தத்தில் ரூபாயை ஆதரிக்க டாலர் வரவை அதிகரிக்க அரசு இலக்கு வைத்துள்ளது. ஜூன் மாதம் இந்தியா பணவீக்கம் 4.2% உயர்ந்திருக்கலாம். கணிப்பு மின்ட் கணிப்புப்படி ஜூன் மாதம் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 4.2 விழுக்காடு ஆக உயர்ந்துள்ளது. இது RBIயின் 4 விழுக்காடு இடைக்கால இலக்கை தாண்டியுள்ளது. இந்த உயர்வு மத்திய வங்கியை மேலும் வட்டி விகித குறைப்பில் எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். மில்கி மிஸ்ட் டெய்ரி இந்த மாதம் $213 மில்லியன் IPO தயாரிக்கிறது. மில்கி மிஸ்ட் டெய்ரி ஃபுட் லிமிடெட் ஜூலை மாதம் $213 மில்லியன் IPOவை தொடங்க தயாரிக்கிறது. இது பால் பொருட்கள் துறையில் மிகப்பெரிய IPOக்களில் ஒன்றாக அமையும். இந்த பட்டியலிடல் குறிப்பிடத்தக்க நிறுவன மற்றும் சில்லறை முதலீட்டாளர் ஆர்வத்தை ஈர்க்கும். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,569.391.08 விழுக்காடு. 828 PTS. ரிலையன்ஸ் 1307.80 விழுக்காடு. TCS 2069.00.95 விழுக்காடு. HDFC வங்கி 824.95.91 விழுக்காடு. இன்போசிஸ் 1068.001.64 விழுக்காடு. SBI 1036.001.36 விழுக்காடு. ICICI வங்கி 1401.20.48 விழுக்காடு. அதிக லாபம் ரிலையன்ஸ் 2.19 விழுக்காடு. அதிக நஷ்டம் HDFC பேங்க் 0.91 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4116.00.35 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,26,130 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.35 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,130.60 தங்கம் விலைகள் உலக தேவை டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி விலை நேரடி புதுப்பிப்பு.
வெள்ளி 59.761.02 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் ரூபாய் 1831 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.02 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $60.38 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. எல்பிஜி சிலிண்டர் விலைகள். முக்கிய நகரங்கள். முக்கிய நகரங்களில் இன்றைய எல்பிஜி சிலிண்டர் விலைகள். புது டெல்லி $942, 2930 ரூபாய். மும்பை $941 50 $2885 50. சென்னை $957 50 3106 ரூபாய். பெங்களூரு $944 50 3021 ரூபாய். ஹைதராபாத் $994 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 50 3128 ரூபாய். கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 72.24.22 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.22 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $72.08 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $95.3257 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 57 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.86 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எட் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.